உங்களிடம் ஒரு தைராக்சின் ஒரு ரிப்போர்ட் ஒன்று உங்கள்கிட்ட கிடைக்குமாக இருந்தால், சில நேரம் தைராக்சினால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. சிலருக்கு தைராக்சின் கூடுதலாக இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அந்த சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ச்சியாக கிளினிக்குகளுக்கு வரும்போது இந்த TSH பரிசோதனை, T4 பரிசோதனைகள் கட்டாயம் செய்ய வேண்டி ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு உங்களோட ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய ரிப்போர்ட்டின் படி நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்களா, நீங்கள் குடிக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் சரியா, அல்லது இன்னும் கூடுதலாக குடிக்கணுமா, அல்லது இதை குறைக்க வேணுமா, இந்த விடயமெல்லாம் உங்களுக்கும் அறிஞ்சு கொள்ள தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்று சொல்லி டெஸ்ட்டுகள் நாங்கள் செய்ய வேண்டி ஏற்படும். அந்த டெஸ்ட்டில் T3, T4, TSH போன்ற இரத்த பரிசோதனைகள் செய்யப்படும். இந்த தைராய்டு கிளாண்ட் என்பது எங்களது கழுத்தின் முன்பகுதியில் காணப்படும் ஒரு முக்கியமான சுரப்பி ஆகும். இந்த சுரப்பியிலிருந்து சுரக்கப்படும் சுரப்பினால்தான் எங்களுடைய இதயத்தினுடைய துடிப்புகள் தீர்மானிக்கப்படுகிறது, எங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளவு என்று தீர்மானிக்கப்படுகிறது, மற்றது எங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு என்று தீர்மானிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வெயிட்டும் இதனாலேயே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய மூளையில் உள்ள ஒரு சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுகிறது TSH என்று சொல்லப்படும் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹோமோன். இரத்தத்தினூடாக இந்த சுரப்பு பொருட்கள் எங்களோட தைராய்டை அதில் ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணோடனே தைராய்டிலிருந்து T3, T4 என்ற பொருட்கள் சுரக்கப்பட்டு இது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த தைராய்டிலிருந்து சுரக்கப்படும் ஹோமோன்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ காணப்படும் இடத்து எங்களுக்கு உடம்பில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதில் குறைவாக சுரக்கிறதா, கூடுதலாக சுரக்கிறதா, அல்லது நார்மலாக உள்ளதா என்று அறிவதற்காக நாங்கள் சில பிளட் டெஸ்ட்கள் செய்து இந்த ஹோமோன்களின் அளவு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக சில பரிசோதனைகள் நாங்கள் செய்கிறோம். அந்த பரிசோதனைகள் செய்வதற்கு உங்களுக்கு எந்த நேரமும் நாங்கள் செய்யலாம். அதுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் கொண்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பரிசோதனைகளில் முதலாவது நாங்கள் செய்கிற டெஸ்டிங் TSH எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த TSH டெஸ்டிங்கை நாங்கள் செய்த உடனே அது நார்மலாக ஒருவருக்கு 0.4 4 வரையும் இருக்கும். அது MIU per liter என்று நாங்கள் சொல்லுவோம். இது சில நேரத்தில் இந்த அளவு 4ஐ விட அதிகமாக காணப்பட்டால் அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இந்த தைராக்சின் இதில் குறைவாக சுரக்கப்படுகிறது என்று அர்த்தம். அவ்வாறு குறைவாக தைராக்சின் சுரக்கப்பட்டால் அந்த நோயை நாங்கள் சொல்லுவோம் ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லுவோம். அப்படியான ஆக்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் இந்த டெஸ்டிங் செய்து பார்ப்போம். இந்த TSH என்ற டெஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் தைராக்சின் டேப்லெட்ஸ் கொடுப்போம். அந்த தைராக்சின் டேப்லெட்ஸோட அளவு போதாமல் இருந்தால் நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸோட அளவு பார்க்குற ரிப்போர்ட்டில் TSH அளவு கூடுதலாக காணப்படும். மற்றது சில நேரத்தில் TSH அளவு குறைவாக காணப்பட்டது என்ற அர்த்தம் நாங்கள் கொடுக்குற டேப்லெட்ஸ் கூடையாக நாங்கள் கொடுக்குறோம் என்று சொல்லி நாங்கள் அந்த டேப்லெட்டை குறைச்சி கொடுப்போம் எங்களோட பேஷண்ட்ஸுகளுக்கு. எங்களோட மூளையிலிருந்து தான் இந்த TSH என்பது சுரக்கப்படுகிறது. மற்றது லோ TSH இருந்தால் சாதாரணமாக நாங்கள் அதை ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவோம். ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொன்னால் தைராக்சின் அளவு அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அடுத்தது நாங்கள் பார்க்குறது T4 என்று நாங்கள் சொல்லுவோம். T4 என்று சொல்கிறது தைராக்சின். இதில் 2 டைப்பான தைராக்சின் இருக்குது. அதை ஒன்று சொல்கிறது பவுண்ட் என்று எழுதியிருக்கும், அடுத்தது ஃப்ரீ என்று சொல்லி 2 வகையான தைராக்சின் இருக்குது. உங்களோட இந்த பவுண்ட் என்று சொல்கிறது புரோட்டீனோட ஜாயின் பண்ணியிருக்கிறது, அடுத்தது ஃப்ரீ என்றது தனியே தைராக்சின் மட்டும் பிளட்டில் காணப்படுறது. TSHின் அளவு குறைவாக இருக்குது என்றதை வைத்துக்கொண்டு மாத்திரம் எங்களால் ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது நிறைய அவருக்கு தைராக்சின் சுரந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுக்கு தான் நாங்கள் இந்த T4 டெஸ்ட்டை செய்து பார்ப்போம். T4 டெஸ்ட்டை செய்து பார்த்த உடனே அதில் எங்களுக்கு தெரியும் T4 அளவு நார்மலான ஒருத்தருக்கு 5 தொடக்கம் 12 மைக்ரோகிராம் per டெசிலீட்டராக இருக்கணும். அதுதான் நார்மலான ஒருத்தருடைய அளவு.
அதாவது T4 வந்து டோட்டல் T4 சொல்கிறது. மற்றது இன்னும் ஒன்று எப்படி என்ன ஃப்ரீ T4 அதில் இருக்கும். ஃப்ரீ T4 அதில் ரேஞ்ச் வந்து 0.8 1.8 நானோகிராம் டெசிலீட்டர் என்ற அளவில் இருக்கும். மற்றது நாங்கள் பார்த்தோம்னா T3 எப்படி இருக்குமென்று பார்த்தா நார்மலாக ஒருத்தருக்கு அதுவும் இதே மாதிரி தான் 2 வகையான T3 இருக்கும். ஒன்று ஃப்ரீ அண்ட் பவுண்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆகவே நாங்கள் பார்க்கோம் முதல் டோட்டல் அதில் தந்திருப்பாங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து டோட்டல் T3 என்று இருக்கும். டோட்டல் T3 வந்து நார்மலான அளவு வந்து 71 180 நானோகிராம் பெர் டெசிலீட்டர் என்று இருக்கும். மற்றது ஃப்ரீ T3 ரேஞ்ச் என்று இருக்கும். அது வந்து 2 4.4 pg/ml என்று இருக்கும். ஆகவே இந்த அளவு தான் நார்மலான அளவு. ஆகவே இது போன்ற முக்கியமான தரவுகள் உடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம். நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலம் உங்கள் நண்பர்களும் நல்ல வீடியோக்களை பார்த்து அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். எல்லோருக்கும் நன்றி.